அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கிலீஷில் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும், ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறது நல்லம், நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லம், இப்படி கட்டாயம் செய்யுங்க, இப்படி சொல்லும் பொழுது அநேகமாக பாவிக்கிற ரெண்டு சொற்கள் உண்டு. ஒன்று வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மஸ்ட், அடுத்தது வந்து ஷுட். இதே போல் இன்னொரு சொல்லு மீது அதுதான் வந்து ஓட்டு அப்படின்ற சொல். வாங்க இந்த மூன்று சொல்லையும் எங்கே பாவிக்கணும், ஏன் பாவிக்கணுன்ற விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, முதலாவதாக நாங்கள் மஸ்ட்ன்ற சொல்லுக்கு போவோம். அதாவது சட்ட ரீதியான விஷயங்களை நாங்கள் வலியுறுத்தி கட்டாயம் செய்ய வேண்டும், நீங்கள் கட்டாயம் இப்படி போக வேண்டும் அப்படி போக வேண்டும் என்ற நேரத்தில் வந்து அது சட்டத்தால் நீங்கள் அந்த விஷயத்தை செய்யாட்டி தண்டனை வழங்கப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகுன்ற பட்சத்தில் மஸ்ட்டைத்தான் பாவிக்கணும். உதாரணமாக வந்து நீங்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் ஏன்னு கேட்டால் நீங்கள் அப்படி போகாட்டி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அபராதம் விதிக்கப்படும். உங்களுக்கு விளங்குதானே? ஆகவே சட்ட ரீதியான இந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தும் பொழுது நாங்கள் மஸ்ட்டை பாவிப்போம். உங்கள் எல்லாருக்கும் விளங்கிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது யூ மஸ்ட் வேர் த ஹெல்மெட், யூ மஸ்ட் வேர் த ஹெல்மெட். அப்போ இதே போல் வி மஸ்ட் கோ டு ஸ்கூல் பிஃபோர் 7:30. அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஷுட். ஷுட்ன்றது வந்து ஒரு ஆலோசனை வடிவிலாக நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டாயம் செஞ்சால் நல்ல முடி நீங்கள் வலியுறுத்தும் பொழுது இந்த ஷுட்டை பாவிக்கணும். உதாரணமாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உங்களோட மருந்த நேரத்தை குடித்தா நல்லம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆக அதை நீங்கள் வலியுறுத்துறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க யூ ஷுட் டேக் யுவர் மெடிசின் ஆன் டைம். இன்றைக்கி நீங்கள் ஷுட்டை பாவிக்கிறீங்க ஏன்னு கேட்டால் அது பர்சனலாக உங்களோட ஒரு நலன நாடி உங்களுக்காக சொல்லப்படுற விஷயம்ன்றனால. ஆகவே இது போல் விஷயங்களுக்கு நீங்கள் ஷுட்டை பாவிங்க, ஷுட்டைத்தான் பாவிக்க வேண்டும். அதாவது அறிவுரை சொல்லக்கொள்ள அட்வைஸ் போன்ற விஷயங்கள், சஜஷன்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இதனை சொல்ல வேண்டும். இதை மீறினால் எங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்படாது என்றே முக்கியம். ரைட். அடுத்த இதான் நான் சொன்ன அந்த புதிய வேர்ட் வந்து ஓட்டு. உண்மையில் இந்த புதிய வேர்டு இல்லை, இது எங்களோட சமூகத்தில் அரிதாக மிகவும் குறைவாக பாவிக்கப்படுற ஒரு சொல். அதாவது சமூக கடமைகளை, ஒழுக்க தார்மீகங்களை கட்டாயம் பேணி நடக்க வேண்டும்னு நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இந்த ஓட்டுன்ற விஷயத்தை பாவிப்போம். அதாவது சமூக ரீதியான சில செயல்பாடுகளை கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது தார்மீக அளவில் ஒரு பிழையான விஷயமாக கருதப்படும். எனவே நீங்கள் அவ்வாறு கட்டாயம் செய்யுங்கள். இவ்வாறு இது போன்ற விடயங்களை நாங்கள் சொல்வதற்கு ஓட்டுவை பாவிப்போம். உதாரணமாக the ought to respect the elders. நாங்கள் கட்டாயமாக பெரியவர்களை மதிக்க வேண்டும். உண்மையிலே இது ஒரு தார்மீக சமூகம் சார்ந்த ஒரு பொதுவான அறிவுரையாக இருப்பதனால் நாங்கள் இந்த ஓட்டு போன்ற விஷயங்களை பாவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.